கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனைகள் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு உன்னதமான திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் என பெயரிடப்படும். காந்தியடிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மளோட மாதிரி கிராமங்கள் திட்டத்துக்கு சூட்டுகிறோம். நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்க ஒவ்வொருத்தரையும் தனி மனிதர்களாக நாம் பார்க்கல. உங்க எல்லோரையும் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக பார்க்கிறேன். அந்த பெரும் நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு அழைப்பு விடுத்து வர வைத்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இன்றைய நிகழ்ச்சி போல என்றைக்கும் நடந்திருக்காது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாட்டையும் மனசுல வச்சு இந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு துறையிலும் அர்ப்பணிப்பு உணர்வோட ஆற்றின மகத்தான பணிகளை, அளப்பரிய சாதனைகளை சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் நெருக்கடி காரணமாக அவங்க சுருக்கமாக பேசினாங்க. இன்னும் சில அமைச்சர்களும் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்கல. நம்ம அவ்வளவு காரியங்களை நிறைய செஞ்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சாதனைகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் பெருமக்கள், துறையினுடைய அதிகாரிகள், கடநிலை அரசு ஊழியர்கள் வர அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அதன் பயன்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை காட்டி வரக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வும் அயராத உழைப்பும் நிர்வாக திறனும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டணும் என்ற கனவும் எனக்கு இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஆட்சியில பண்ண திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பானது என்று என்னை கேட்டா எல்லா திட்டங்களும் சிறப்பானதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் தேவைக்கேற்ப மக்களுக்காக யோசிச்சு திட்டம் தீட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், அதில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம திட்டங்களால பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். நம்ம திட்டங்களால
பயனடைஞ்சவங்களுடைய பட்டியல் பெரிய புக்கே போட்டிருக்கோம், அது என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் சொன்னா இந்த ஒரு நாள் போதாது. இந்த திட்டங்கள் எல்லாம் போதுமான என்கிட்ட கேட்டா போதாது. இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதினும் பெரிது கேள் என்ற அடிப்படையில் நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனையின் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில டிராவல் பண்ணணும் என்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு இன்றைக்கு அதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு பேர எங்க அண்ணா சொன்னதுதான் நினைவுக்கு வந்துச்சு. மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் எனும் அறிவுரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் 1,80,00,000 குடும்பங்கள் கிட்ட நேரடியா போய் அவங்களுடைய கனவுகளை, அவங்க தேவைகளை, அவங்க எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தோம். இதை எப்படி செஞ்சிருக்கோம் என்பது பற்றி நம்முடைய திருமதி அமுதா IAS அவர்கள் சொன்னாங்க. மக்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு அதுல முக்கியமானவற்றெல்லாம் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எனது தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் துறை வீட்டு வசதி துறை. நம் கனவு, நம் வீடு, நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும். ஒவ்வொரு முகவரியும் ஒரு இணைய இல்லமாக திகழணும். 2030ஆம் ஆண்டிற்குள் கிராமப்புறங்கள்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம். 2வது துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. நலமுடன் தமிழ்நாடு 2030 தேவைப்படும் அனைவருக்கும் போதிய மருத்துவ காப்பீடு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாம 3 முக்கிய திட்டங்களும் இருக்கு. முதல் திட்டம் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிய ஆரம்ப நிலையிலேயே சிறப்பு முகாம்கள். 2வது திட்டம் தாய் சேய் நலன்ல IMR மற்றும் MMR குறைக்கும் தரவரிசையில இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற சிறப்பு நடவடிக்கை. 3வது திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும். அடுத்து 3வது துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. வேளாண்மை செழிப்பின் கண்ணியத்தின் வளர்ச்சியின் அடையாளம்.
நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டராக உயர்த்தப்படும். மண்வள அட்டைகள் 41 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டராகவும் உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டராகவும் விரிவுபடுத்தப்படும். வேளாண்மைக்கு ஆதாரமான நீரை சேமிக்க நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டராக விரிவுபடுத்தப்படும். மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் கட்டப்படும். கால்வாய் மதகுகள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மையை சீர் செய்து தண்ணீர் தட்டுப்பாடான பகுதிகள் வளமான பகுதிகளாக மாற்றப்படும். உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டு 1000 மதிப்பு கூட்டல் மையங்கள் நிறுவப்பட்டு 1,25,000 உழவர்களுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும். 4வது துறை பள்ளி கல்வித்துறை. ஒவ்வொரு பள்ளியும் அறிவின் ஆலயமாக இருக்கிறது. இடைநிற்றல் இல்லா கல்வி கனவு 2030. இதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளியிலே சேர்ந்து வெற்றியுடன் வெளியேறும் நிலையை உருவாக்குவோம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். 300க்கும் மேற்பட்ட நூலகங்கள் லைப்ரரி 5.0 என்ற புரட்சிகர நவீன அறிவு கோட்டைகளாக மலரும். முக்கியமாக 1000 மாடல் ஸ்கூல்ஸ் வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் விரிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு பள்ளியிலும் உடல்நலத்திற்காக விளையாட்டையும் உளவியல் பாதுகாப்பையும் வாழ்க்கை திறன் கல்வியையும் உறுதிப்படுத்துவோம். 5வது உயர்கல்வித்துறை. உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுடைய மொத்த ஆளுமையை வளர்க்கக்கூடிய மையங்கள். அதன் மூலமாக நான் முதல்வன் 2.0 மூலம் கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு உலக அளவில் நம் இளைஞர்கள் போட்டி போட வழிவகுக்கப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் 90 விழுக்காட்டு எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும். ஆராய்ச்சியும் புதுமையும் செழிக்க மைய ஆய்வகங்களும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனும் தொழிற்கல்வி சிறப்பு மையங்களும் நிறுவப்படும். செயற்கை நுண்ணறிவு AI கல்வியுடன் இணைக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாகும். பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் வேர்விட்டு நம் மாணவர்கள் உலக அரங்கில போட்டியிடுவதற்கு வழிவகுக்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் உலகளாவிய வேலைவாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில விளையாட்டு திறன்மிகு மாணவர்களுக்கு பிளெக்சிபிள் பாடத்திட்டம் மூலம் அகாடமிக் கிரெடிட்ஸ் வழங்கப்படும். 6வது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. நல்லிணக்கத்தின் அடையாளம் வளர்ச்சி பெற்ற தமிழ்நாடு. ஜவுளி, தோல், ஆடை, கைவினை, கணினி, தொழிற்பயிற்சி போன்ற துறைகள்ல பயிற்சிகள் வழங்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரவினர் மாணவர்களுக்கு கல்வியின் எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்க சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும். சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிற மாவட்டங்கள்ல திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். அமைச்சர் மெய்யநாதன் கேட்டது போல தேவைப்படும் இடங்கள்ல சமூக நீதி கல்லூரி விடுதிகள் திறக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வணிகம் தொடங்க நிறுவன கடன் வசதி அதிகரிக்கப்படும். சிறுபான்மை சமூகத்தினர் வணிகம் மற்றும் தொழில் தொடங்க கடன் பெறும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். 7வது ஆதிதிராவிட நலத்துறை. அடிப்படை உரிமை அசைக்க முடியா கண்ணியம். 2030ஆம் ஆண்டிற்குள்ள வீட்டு மனையற்ற ஒவ்வொரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டா வழங்கிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர்களுடைய பள்ளி இடைநிறுத்தம் இல்லாத நிலையை அடைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
உண்டி உறைவிட பள்ளிகள் விரிவாக்கப்படும். 12ஆம் வகுப்புக்கு பின் உயர்கல்வி நுழைவு, தொழிற்கல்வி இணைப்பு, தொடர்ச்சியான கண்காணிப்பு என முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசு துணை நிற்கும். பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஆதி திராவிட மற்ற பழங்குடியின பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்கான திட்டங்களும் விரிவுபடுத்தப்படும். 8வதாக ஊரக வளர்ச்சித்துறை. கிராமங்களை பொருளாதார வளர்ச்சி மையங்களாக மாற்றுவோம். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு கிராம நகர இடைவெளியை குறைப்பது மிகவும் அவசியம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். அவர் முன்வைத்த கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் கிராமங்கள் வளர்த்தெடுக்கப்படும். ஊராட்சிகள்ல வருவாய் ஈட்டக்கூடிய உற்பத்தி திறன் கொண்ட நிலையான சொத்துக்களை உருவாக்குவதை முன்னுரிமையாக கொண்டு கிராம சந்தைகள், விளையாட்டு மற்றும் நல்வாழ்வு உட்கட்டமைப்புகள், கிராமப்புற நீர்நிலைகளை செம்மைப்படுத்தி காத்தல், கிராமங்களை பசுமையாக ஆக்குதல், வேளாண் சாராத கிராமப்புற வேலைவாய்ப்பினை வழங்குதல், குறைந்த அரசு செலவில அதிக பயன்பெறுதல் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கத்தை அடைய ஒரு உன்னதமான திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் என பெயரிடப்படும். காந்தியடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மளோட மாதிரி கிராமங்கள் திட்டத்துக்கு சூட்டுகிறோம். இதோட முதற்கட்டமா 10 ஊராட்சிகள்ல இந்த திட்டம் இப்போதே செயல்படுத்தப்படும். 9வதாக தொழில்துறை. தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும். மேக் இன் இந்தியா தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் வர மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்கா, ஒரு சிறப்பு தொழில் தொகுப்பு, பொது வசதி மையம் ஆகியவை அமைக்கப்படும். மின்னணுவியல் துறையில மதிப்பு கூட்டல் 5 மடங்காக அதிகரிக்கப்படும். ஐடி ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். ஐடி துறையில் மட்டும் 2 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஜவுளி தொழிலும் நவீனமயமாக்கப்பட்டு திருப்பூர், கரூரிலே 35,000 தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படும். தமிழ் மொழிக்கென்று ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, ஒரு லாங் லாங்குவேஜ், அது போன்ற ஒரு மாடல் உருவாக்கப்படும். 10வது கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை. நம்முடைய உயிர்வளம் காப்போம். அவை அலைகளோடு போராடி வாழக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களை வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். கடல் கூண்டு மீன் வளர்ப்பை ஊக்குவித்து உற்பத்தியை 200 டன்னிலிருந்து 400 டன்னாக உயர்த்துவோம். மீனவ மகளிருக்காக கடல் பாசி சாகுபடியை 15,000 டன்னிலிருந்து 30,000 டன்னாக வளர்ப்போம். உள்நாட்டு மீன் உற்பத்தியை 2.67 லட்சம் டன்னாக உயர்த்துவோம். மீன் விதை உற்பத்தியை 100 கோடியிலிருந்து 200 கோடியாக இரட்டடிப்பாக்கி புதிய அரசு மீன் பண்ணைகளை நிறுவுவோம். கால்நடை எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக 3 கோடியாக உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோம். தீவன பஞ்சம் இனி தமிழ்நாட்டில் இல்லை என 1 லட்சம் ஏக்கரில் தீவன பயிர் சாகுபடி செய்யப்படும். தற்போது தினமும் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் தமிழ்நாட்டை 2030க்குள்ள 4.5 கோடி லிட்டராக உயர்த்தும் இலக்கோடு முன்னேறுவோம். 11வது நகராட்சி நிர்வாகத்துறை. உட்கட்டமைப்பில உலகளவில் உயரக்கூடிய நம் நகரங்கள், அதன் அடிப்படையில் கம்ப்ளீட் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது நடைபாதை, பச்சை மரங்கள், எழிலான சாலைகள்,
நகரங்கள்ல உருவாக்கப்படும். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் நகர்ப்பகுதிகளில் 20 விழுக்காடு பசுமை பகுதிகள் பூங்காக்கள் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கழிவு நீர் முழுமையாக சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு 30 விழுக்காடு மறு சுழற்சி செய்யப்படும். திடக்கழிவு மேலாண்மையில புதிய மாற்றங்கள் செய்யப்படும். 2030ஆம் ஆண்டில் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் முழுமையான மழைநீர் வடிகால் அமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்டு நகர்ப்புற நிலங்களில் குறைந்தது 3 விழுக்காடு ஸ்பாஞ்ச் சிட்டி உட்கட்டமைப்பாக மாற்றப்படும். சென்னை மற்ற அனைத்து மாநகராட்சிகளிலும் நவீன கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். 12ஆவதாக MSME துறை 40,50,000 பதிவு பெற்ற MSME நிறுவனங்களுடன் நம் நாட்டில் 3வது இடம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு வரும் 2030ஆம் ஆண்டில் முதலிடத்தை பிடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 2030ஆம் ஆண்டில் இந்த துறை சார்பாக 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் அமைக்கப்படும். குறிப்பா உணவு பதப்படுத்துதல், தேங்காய் நார் உற்பத்தி பொருட்கள் போன்ற வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வெளிநாட்டு வர்த்தக கண்காட்சிகளில் நம் MSME நிறுவனங்கள் பங்கேற்பதற்கு வழிவகைகள் செய்யப்படும். ஆண்டுதோறும் MSME நிறுவனங்களின் ஒரு மாபெரும் பன்னாட்டு தொழில் கண்காட்சி நடத்தப்படும். 13ஆவதாக நெடுஞ்சாலைத்துறை நவீன சாலை தொழில்நுட்பம், AI கண்காணிப்பு, இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த சிஸ்டம் ஆகியவற்றால் நம் பாலங்கள் சாலைகளின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும், விபத்துக்கள் குறைக்கப்படும். கோவில் நகரங்களுக்கும் கடலோர சுற்றுலா தலங்களுக்கும் செல்லக்கூடிய சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உலக சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் தரத்தில் அமைக்கப்படும். 14வது கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பன்மடங்காக்கி அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். GI பதிவு பெற்ற தமிழ்நாட்டின் கைத்தறி வகைகள் தேசிய மற்றும் சர்வதேச கண்காட்சிகளில் பெருமையுடன் காட்சிப்படுத்தப்படும். இவை மட்டுமல்ல, இன்னும் பல துறைகள்ல எனக்கு பல கனவுகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபூர்வமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் கண்ட கனவு. இது அனைத்தும் செயல்வடிவம் பெற மாவட்ட வாரியா தனித்தனி செயல் திட்டங்கள் வகுக்கப்படும். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற உறுதிமொழி. இதையெல்லாம் நனவாக்கி 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவோம். எனவே நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.